பூ 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 புனித பூ பூ மாதவித வங்கிஷ பூ 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 புனித பூ பூ மாதவித வங்கிஷ பூ மா பூ மகிழம் பூ மணக்கும் ஞான மல்லிப்பூ மா பூ மகிழம் பூ மணக்கும் ஞான மல்லிப்பூ ஜோதியாய் வந்த பூ ஜொலித்து விளங்கும் ஞான பூ ஜோதியாய் வந்த பூ ஜொலித்து விளங்கும் ஞான பூ நீதியாய் வாழ்ந்த பூ நித்தம் நம்மை காக்கும் பூ நீதியாய் வாழ்ந்த பூ நித்தம் நம்மை காக்கும் பூ மா பூ மகிழம் பூ மணக்கும் ஞான மல்லிப்பூ மா பூ மகிழம் பூ மணக்கும் ஞான மல்லிப்பூ. தேசத்தோர்கள் தேடும் பூ சின்ன பூ சிறிய பூ தேசத்தோர்கள் தேடும் பூ அன்ன பூ ஆசை பூ அண்டினோரை காக்கும் பூ அன்ன பூ ஆசை பூ அண்டினோரை காக்கும் பூ மா பூ மகிழம் பூ மணக்கும் ஞான மல்லிப்பூ மா பூ மகிழம் பூ மணக்கும் ஞான மல்லிப்பூ காணா ஊரில் வந்த பூ கல்யாணத்தில் புகழ்ந்த பூ காணா ஊரில் வந்த பூ கல்யாணத்தில் புகழ்ந்த பூ கனிரசத்தை கொடுத்த பூ களங்கமில்லா அன்ன பூ கனிரசத்தை கொடுத்த பூ களங்கமில்லா அன்ன பூ மா பூ மகிழம் பூ மணக்கும் ஞான மல்லிப்பூ மா பூ மகிழம் பூ மணக்கும் ஞான மல்லிப்பூ. எத்திசைக்கும் ஏற்ற பூ ஏகமாய் நிறைந்த பூ எத்திசைக்கும் ஏற்ற பூ ஏகமாய் நிறைந்த பூ கர்த்தரே அந்த பூ காதலாய் தேடும் பூ கர்த்தரே அந்த பூ காதலாய் தேடும் பூ மா பூ மகிழம் பூ மணக்கும் ஞான மல்லிப்பூ மா பூ மகிழ பூ மணக்கும் ஞான மல்லிப்பூ பூ பூ புனித பூ பூ மாதவித வங்கிஷ பூ 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 புனித பூ பூ மாதவித வங்கிஷ பூ மா பூ மகிழம் பூ மணக்கும் ஞான மல்லிப்பூ மா பூ மகிழம் பூ மணக்கும் ஞான மல்லிப்பூ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியுமாக இந்த புதிய மாதத்திலே உங்கள் அனைவரையும் பார்க்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த மாத செய்தியை கேட்டிருப்பீங்க. தீர்மானம் என்ற ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேசினோம். எத்தனை பேர் அந்த தீர்மானத்தெல்லாம் எடுத்திருக்கிறீங்க, எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதத்துலேயும் கூட கொஞ்ச நாட்களாக லாஸ்ட் 1 வீக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கப்போ வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு நான் ரொம்ப அழுத்தி ப்ரேயர் பண்ணுற ஒரு காரியம்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தை பற்றி என்னையும் அறியாமலே வந்துட்டு டெய்லியுமே இதற்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்கன்னு கண்டினியூஸாக இதற்காக தான் நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பொழுதுதான் நினைத்தேன், அடுத்த தடவை நம்ம மெசேஜ் கொடுக்குறப்ப நம்ம பரிசுத்தத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் எனக்கு ஏற்பட்டது. இன்றைய டாபிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் அப்படின்னு நம்ம வந்துட்டு வார்த்தையை கேட்ட உடனே நிறைய பேர் திங்க் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு பெரிய பெரிய பாஸ்டர்ஸோ இல்லாட்டி மத தலைவர்கள் இல்லாட்டி சாமியார்கள் அந்த மாதிரி அதுக்குன்னே தனியாக வந்துட்டு அவங்க வாழ்க்கை
வாழ்க்கையை வெறுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு மலையில போய் உட்கார்ந்து தியானம் பண்றது, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அது கிடையாது பரிசுத்தம். முக்கியமாக கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியுமே வந்துட்டு நம்ம பரிசுத்தமா ஜீவிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார். இன்னொரு விஷயமும் வந்துட்டு கேட்பாங்க, இந்த உலகத்திலேயே தான் நம்ம இருக்கோம், பாவம் இல்லாம நம்ம எப்படி நம்ம ஜீவிக்க முடியும், எப்படி கம்ப்ளீட்டா, எப்படி 100% பரிசுத்தமா ஜீவிக்க முடியும், ஒவ்வொரு நாளிலும் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன காரியத்திலேயாவது ஒரு சின்ன பாவத்தையாவது நம்ம செய்கிறோமே அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், கண்டிப்பாக இந்த மெசேஜ் வந்துட்டு யாரையும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க கண்டிப்பாக இந்த மெசேஜ் நான் கொடுக்கல. நானும் மனுஷி தான், நானும் இந்த உலகத்துல தான் இருக்கேன். கண்டிப்பாக எல்லாராலையும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, ஆனாலும் நம்ம பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாயிட்டு இருக்கோம். அதில் முக்கியமான ஒரு காரியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒரு காலம் தரிசிப்பதில்லை என்று நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தம்னா என்ன? வாட் இஸ் ஹோலினஸ்? பரிசுத்தனா நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டோ, இல்லாட்டி நகை அணியாமல் இருக்கிறதோ, இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு உங்களோட சர்ச்சுக்காக இல்லாட்டி மற்ற ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நீங்கள் அள்ளி காசு கொடுக்கறதோ, இல்லாட்டி வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் வந்துட்டு உபவாசம் இருந்து ரொம்ப கடுமையாக ஜெபம் பண்ணுறது, அந்த மாதிரி வெளிப்புறமான காரியங்களை பண்ணிங்கன்னா நீங்கள் பரிசுத்தவான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-16 வரை. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். முன்பே பார்த்தது போல பரிசுத்தம் என்பது நம்ம வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம வந்துட்டு மற்றவங்க பார்க்கிற பொழுது நம்ம நல்லவங்களா நடிக்கிறது கண்டிப்பாக கிடையாது. அது பரிசுத்தம் கிடையாது. பரிசுத்தம் அப்படின்றது பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தேவனுக்காக தனியாக ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது தான் பரிசுத்தம். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணல. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்கமாக இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். பரிசுத்தம் என்பது தேவனுடைய சுபாவத்தை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். ஆண்டவர் வந்துட்டு அன்பா இருந்தார் அப்படின்னா நீங்களும் அன்பா இருக்கணும். ஆண்டவர் வந்துட்டு கரிசனையோட ஒருத்தரை விசாரிக்கிறாரு, நீங்களும் கரிசனையோட ஒருத்தரை விசாரிக்கணும். ஆண்டவர் ஜெபிக்கிறவரா இருந்தார், நாமளும் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் வந்துட்டு இல்லாதவர்களுக்கு உதவினாரு, நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும். அதே போல ஆண்டவருடைய சுபாவத்தை நம்ம பிரதிபலிக்கிறவர்களா இருப்போம், ஆனால் கண்டிப்பாக அவருடைய பார்வையில பரிசுத்தமா இருப்போம் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நம்ம பரிசுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். பரிசுத்தம் என்பது பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்வது மட்டும் கிடையாது. நான் பாவம் பண்ணல, நான் ஆண்டவருக்கு முன்பதாக நான் எந்த ஒரு பாவமும் பண்ணல அப்படின்னு சொல்றது மட்டும் கிடையாது. ஆண்டவருக்காக தேவனுக்காக பிரிக்கப்பட்ட தேவனுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழுவது தான் பரிசுத்தம். இது வந்துட்டு வெளிப்புற தோற்றத்தில் மட்டும் கிடையாது, உள்ளத்தின் நிலையை ஆண்டவர் பார்க்கிறார். 1 சாமுவேல்ல நம்ம பார்க்கிறோம். சாமுவேல் 16:7 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தம் என்பது வெளிப்புற தோற்றம் அது மட்டும் கிடையாது. இப்பொழுது நிறைய பேருக்கு வர கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகமா பரிசுத்தமா அப்படின்றத பத்தி ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்துட்டு அது ஒரு காம்படிஷன் மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கு. உலகத்தின் பக்கம் இருக்கிறதா, இல்லாட்டி நான் பரிசுத்தமா வாழணும், தனிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதா என்று சொல்லி ஒரு டெய்லியுமே ஒரு போராட்டமாவே தான் நம்மளுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இன்றைய உலகம் நம்மளுக்கு என்ன சொல்லுது? எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு, எல்லாரும் இதை பண்றாங்க, எல்லாரும் அதை செய்யறாங்க, நீ மட்டும் என்ன தனியா வந்து சொல்ற, இதுல என்ன தப்பு இருக்கு, இந்த காலத்துல வந்துட்டு இதுவும் இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை தான், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்லி ஒவ்வொரு நாளும் உலகம் நம்மளை பார்த்து கேக்குது. ஆனா ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துல வாழாம இருக்கிறது கிடையாது, உலகத்தின் போக்கில் ஓடாமல் இருப்பது தான் பரிசுத்தம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நம்ம வேலையை செய்யலாம், படிக்கலாம், ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணலாம். இந்த மாதிரி உலகத்துல நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அதை நம்ம கண்டிப்பாக செய்யலாம். ஆனாலும் நம்மளுடைய எண்ணங்களிலே, நம்மளுடைய வார்த்தைகளிலே, நம்மளுடைய செயல்களிலே எப்பொழுதுமே ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும்.
காணப்பட வேண்டும். இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணுறது என்னென்னா, ஆண்டவரே என்னுடைய சிந்தையிலே, என்னுடைய எண்ணங்களிலே, என்னுடைய வார்த்தைகளிலே எல்லாவற்றிலேயும் ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன திங்க் பண்ணுறோம், நம்ம என்ன வார்த்தைகளை பேசுகிறோம், நம்மளுடைய வார்த்தைகளில் பரிசுத்தம் காணப்படுகிறதா, நம்மளுடைய செயல்கள், நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வித காரியங்களை நம்ம செய்கிறோம், அது எல்லாமே பரிசுத்தமாய் காணப்படுகிறதா, ஆண்டவருக்கு பிரியமானதாக காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். முன்பே சொன்னது போல பரிசுத்தம் வந்துட்டு கண்டிப்பாக வெளிப்புறத்தில் கிடையவே கிடையாது. பலர் நினைக்கிறார்கள், நான் ரொம்ப வெளியில் வந்துட்டு எல்லாருக்கும் முன்பதாக ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன், அப்படி ரொம்ப நல்லவனாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனாலும் நான் உங்களுக்காக சொல்லுகிறேன், ஆண்டவர் வந்துட்டு கண்டிப்பாக இருதயத்தை தான் பார்ப்பார். மனுஷர்கள் வந்துட்டு உங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து, உங்களுடைய நடிப்பை பார்த்து ஏமாறக்கூடும். ஆனாலும் ஆண்டவர் ஒருவர் உங்களை பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். வெளியில் நம்ம எவ்வளோதான் நடித்தாலும், எவ்வளோதான் நல்லவர்களாக வேஷம் போட்டாலும் கண்டிப்பாக ஆண்டவர் இதை நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கேட்பார் என்பதை நாம் எப்பொழுதும் மறக்கக்கூடாது. 1 சாமுவேல் 16:7 நம்ம முன்பதாகவே படித்தோம். மனுஷர் முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். நம்முடைய கண் எதை பார்க்குது, நம்மளுடைய நாக்கு என்ன பேசுது, நம்மளுடைய மனம் என்ன நினைக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதை தான் முன்பதாக சொன்ன, நம்மளுடைய எண்ணங்களில், நம்மளுடைய வார்த்தைகளில், நம்மளோட செயல்களில் நம்ம என்னென்னலாம் நம்ம பண்ணுறோமோ அதை ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷமாக நம்ம நிதானித்து ஆராய்ந்து நம்ம வந்துட்டு செயல்படணும். மத்தேயு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. நம்மளோட இருதயம் வந்துட்டு சுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம்ன்றது நம்மளோட இருதயத்தில் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். இப்போ பரிசுத்தமா நம்ம எப்படி வாழ முடியும், பரிசுத்தமா வாழ்வது எப்படி அப்படின்ட்டு சொல்லி ஒரு 2 பாயிண்ட்ஸை மட்டும் பார்க்கலாம். எபிரேயர் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை அழைத்த நோக்கமே வந்துட்டு நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றது தான். 2வது காரியமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 17:17 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி நம் வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய வேதாகமம் இல்லாமல் நம்மளால் பரிசுத்த வாழ்க்கையை வாழவே முடியாது. ஆண்டவருடைய வசனம் அதுதான் சத்தியம். அந்த வார்த்தைகளை நம்ம படித்து, அந்த வார்த்தைகளை நம்ம கை கொள்ளும் பொழுது எது பரிசுத்தமான ஜீவியம், எது அசுத்தமான ஜீவியம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவார், போதிப்பார். வழி இதுவே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, முதலாவது அது ஆண்டவருடைய ஹெல்ப் நம்மளுக்கு தேவை. ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணாதான் நம்மளால் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். 2வது காரியமாக ஆண்டவருடைய வசனத்தை, அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தால் நாம் பரிசுத்தமாக இருப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால நம்ம கண்டிப்பாக பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தனியாக போராட வேண்டிய அவசியமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்தால், பரிசுத்த ஆவி உங்களோட இருக்கிறதே நீங்கள் விசுவாசித்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை அழகாக பரிசுத்தமாக நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடைசியாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா அடிக்கடி இதை சொல்லுவாங்க. அப்பாவோட நேட்டிவ் நாகர்கோயில், அங்கே வந்துட்டு நிறைய தாமரை குளங்கள் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா தாமரையும் இருக்கும், அதனுடைய இலையும் இருக்கும். ஆனாலும் அது தண்ணியிலே தான் இருக்கும், தண்ணிக்கு மேலே தான் மிதந்திருக்கும். ஆனாலும் ஒரு சொட்டு தண்ணி வந்துட்டு அந்த இலையில பட்டா வந்துட்டு அந்த இடத்துல அது நிற்கவே நிற்காது, அது எப்படியோ கீழே வழிஞ்சு போயிடும். அதே போல தான் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ இந்த உலகத்தில் இருந்தாலும் அதனுடைய பாவங்கள், உலகத்தினுடைய காரியங்கள் வந்துட்டு உன்னை எப்பொழுதும் மேற்கொள்ளக்கூடாது, அதை விட்டு எப்பொழுதுமே நீ தனியாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லுவாங்க. 2வது காரியமாக முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு என்னுடைய வாலிப சகோதர சகோதரிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பரிசுத்தத்தை குலைக்கிற சோதனைகள் நிறையவே வரும். அந்த ஸ்கூலிங் டைம், அந்த காலேஜ் டைம் எல்லாம் தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். ஸோ எப்படிப்பட்ட சோதனைகள் வரும் என்று சொல்லி எனக்கு புரிகிறது. ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம வந்துட்டு எப்பொழுதுமே உலகத்தின் சோதனையில் நம்ம விழக்கூடாது. பிசாசானவன் எப்படி நம்மளை விழுங்கலாமோ என்று கெர்ச்சித்து அலைந்து திரிகிறான். ஆனாலும் பிசாசுக்கு நம்ம எப்பொழுதும் இடம் கொடுக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை உங்களோட ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய சத்தியத்தை நீங்கள் பிடித்து
வைத்துக்கொண்டு அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை எப்பொழுதும் நீங்கள் கருத்தாய் உங்களுடைய மனதிலே வைத்துக்கொண்டு அதை பின்பற்றுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு எதிர்காலமாய் ஆண்டவர் மாற்றுவார். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், யூத் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். நான் பண்ணுறது இது பாவமா, இது பாவம் இல்லையா அப்படின்ட்டு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து உங்களுக்கு டவுட் வரும். அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரப்போ நீங்கள் நினச்சி கொள்ளுங்க, நான் செய்ய போகிற ஒரு காரியத்தை வந்துட்டு என்னோட அப்பா அம்மா கிட்ட என்னால் ஃப்ரீயாக எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் செய்கிற காரியம் அது கரெக்டான காரியம். ஒரு சின்ன ஒரு காரியத்தில் கூட நீங்கள் ஒளிவு மறைவு நீங்கள் பண்ணணும், உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக பரிசுத்தமான காரியம் இல்லை அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. கடைசியாக, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரோட நம்ம கிட்டி சேர்றதுக்கு பரிசுத்தம் தான் ஒரு முக்கியமான ஒரு டூல். அதற்கு ஹெல்ப் பண்ணுறதும் நம்ம ஆண்டவர் தான். ஆகையால் இந்த நேரத்திலையும் கூட கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுங்க. ஆண்டவரே, என்னை மாற்றும், என்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கும், உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி நீங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் இருதயத்தில், உங்கள் வாழ்க்கையில் அவர் பரிசுத்தம் உள்ளவராக காணப்பட்டு உங்களையும் பரிசுத்தமாக்குவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.